திருவள்ளூரில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை தீவிரமாக தேடும் போலீஸ். தனிப்படை காவல்துறையினருடன் ஆலோசனை நடத்திய ஐஜி அஸ்ரா கார்க். சிவகங்கை அருகே 60 வயது முதியவர் தலை வெட்டி கொலை, உடன் சென்றவர் காயம். தலையை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குவிந்து நீராடிய சுற்றுலா பயணிகள். உதகையில் பாய்ந்து வரும் பைக்காரா அருவியை ரசித்து மகிழ்ந்து உற்சாகம். ஜூலை 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் திருப்பூரில் கள ஆய்வு செய்யும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உடுமலையில் பெரியார், அண்ணா, கருணாநிதி, அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுக்க அதிமுக ஏமாளி இல்லை என இபிஎஸ் பேச்சு. தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் என்றும் திட்டவட்டம். அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. இபிஎஸ் கூறியதில் உள்நோக்கம் இல்லை. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. அரியலூரில் நடந்த பாஜக நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரனை வருங்கால துணை முதலமைச்சர் என அழைத்த பெண் நிர்வாகி. மேடையிலேயே மறுப்பு தெரிவித்த நயினார் நாகேந்திரன். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தராமல் திமுக ஏமாற்றியதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு செல்லக்கூடாது என பேச்சு. வன்னியர் சங்கத்தின் 46ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கொடியேற்றிய ராமதாஸ். இடஒதுக்கீடு சம்பந்தமாக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துக்கள் என அன்புமணியை மறைமுகமாக வாழ்த்தினார். விழுப்புரத்தில் திமுக பேனரை கிழித்த பாமகவினர். ஆர்ப்பாட்டத்துக்கு அன்புமணி வரும்போது மேடையில் இருந்து கீழே விழுந்த பாமக தொண்டர்களால் பரபரப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து கொடுக்கும் நயினார் நாகேந்திரன். நெல்லைக்கு பரப்புரை செய்ய வரும்போது விருந்தளிக்க திட்டம். தங்களையும் RSSஐயும் சித்தாந்த ரீதியாக சம அளவில் எதிர்த்து போராடுவதாக ராகுல் காந்தி கூறியதற்கு மார்க்சிஸ்ட் சண்முகம் கண்டனம். ராகுலின் பேச்சு முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுவதாக விமர்சனம். பொய்யாக கொலை முயற்சி கொடுத்த புகாரில் மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரம் விசாரணை. அறுவை சிகிச்சை செய்ததால் படுக்கையில் படுத்தபடி பதிலளித்த ஆதீனம். ஆடி கிருத்திகையொட்டி முருகன் கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். கடனை அடைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்றதாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பகீர் வாக்குமூலம். நரக வேதனை என்பதால் யாரும் சிறுநீரகம் கொடுக்காதீர் என வேண்டுகோள்.
கர்நாடகாவில் தர்மஸ்தலா கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்ததாக கூறப்படும் விவகாரம். விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சித்தராமையா அரசு. ரஷ்யாவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை. திருவள்ளூரில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை தீவிரமாக தேடும் போலீஸ். தனிப்படை காவல்துறையினருடன் ஆலோசனை நடத்திய ஐஜி அஸ்ரா கார்க். சிவகங்கை அருகே 60 வயது முதியவர் தலை வெட்டி கொலை. உடன் சென்றவர் காயம். தலையை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குவிந்து நீராடிய சுற்றுலா பயணிகள். உதகையில் பாய்ந்து வரும் பைக்காரா அருவியை ரசித்து மகிழ்ந்து உற்சாகம். ஜூலை 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் திருப்பூரில் கள ஆய்வு செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உடுமலையில் பெரியார், அண்ணா, கருணாநிதி, அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுக்க அதிமுக ஏமாளி இல்லை என இபிஎஸ் பேச்சு. தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் என்றும் திட்டவட்டம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. இபிஎஸ் கூறியதில் உள்நோக்கம் இல்லை. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. அரியலூரில் நடந்த பாஜக நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரனை வருங்கால துணை முதலமைச்சர் என அழைத்த பெண் நிர்வாகி. மேடையிலேயே மறுப்பு தெரிவித்த நயினார் நாகேந்திரன். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தராமல் திமுக ஏமாற்றியதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு செல்லக்கூடாது என பேச்சு. வன்னியர் சங்கத்தின் 46ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கொடியேற்றிய ராமதாஸ். இடஒதுக்கீடு சம்பந்தமாக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துக்கள் என அன்புமணியை மறைமுகமாக வாழ்த்தினார். விழுப்புரத்தில் திமுக பேனரை கிழித்த பாமகவினர். ஆர்ப்பாட்டத்துக்கு அன்புமணி வரும்போது மேடையில் இருந்து கீழே விழுந்த பாமக தொண்டர்களால் பரபரப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து கொடுக்கும் நயினார் நாகேந்திரன். நெல்லைக்கு பரப்புரை செய்ய வரும்போது விருந்தளிக்க திட்டம். தங்களையும் RSSஐயும் சித்தாந்த ரீதியாக சம அளவில் எதிர்த்து போராடுவதாக ராகுல் காந்தி கூறியதற்கு மார்க்சிஸ்ட் சண்முகம் கண்டனம். ராகுலின் பேச்சு முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுவதாக விமர்சனம். பொய்யாக கொலை முயற்சி கொடுத்த புகாரில் மதுரை ஆதீனத்திடம் 1 மணி நேரம் விசாரணை. அறுவை சிகிச்சை செய்ததால் படுக்கையில் படுத்தபடி பதிலளித்த ஆதீனம்.
ஆடி கிருத்திகையொட்டி முருகன் கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். கடனை அடைப்பதற்காக 5 லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகத்தை விற்றதாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பகீர் வாக்குமூலம். நரக வேதனை என்பதால் யாரும் சிறுநீரகம் கொடுக்காதீர் என வேண்டுகோள். கர்நாடகாவில் தர்மஸ்தலா கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்ததாக கூறப்படும் விவகாரம். விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சித்தராமையா அரசு. ரஷ்யாவில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை.